السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطهار وأصحاب الهادين الأبرار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தின் இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி, அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தின் இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தனை உத்தம சத்திய சஹாபாக்கள், இன்னும் அருமை நாள் வரையிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண் பெண் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இளைஞர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையினால் மிக குறிப்பாக முற்றிலும் மாறுபட்ட வகையில் சமூகத்தின் எதிர்காலமாக விளங்கக்கூடிய, எதிர்கால சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய இளம் இரத்தமுடைய இளைஞர் எல்லோரையும் ஒரு இடத்தில் ஒன்று திரட்டி இந்த காலத்திற்கு தகுந்தவாறு என்னென்ன அனாச்சாரங்கள், அசிங்கங்கள், ஆபாசங்கள், அருவருப்புகள் என்னென்னவெல்லாம் இந்த காலத்திற்கு இருக்கிறதோ, இந்த காலத்தில் இருக்கிறதோ, அவைகளெல்லாம் இவ்வளவு நேரமும் உங்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லப்பட்டன, விவரித்து கூறப்பட்டன, அதனுடைய விபரீதங்கள் எடுத்து சொல்லப்பட்டன. எல்லாம் இப்போ உள்ள காலம். LGBTQ இப்போ உள்ளது, பான் அடிக்ஷன், பார்னோகிராஃபி இப்போ உள்ளது, இஸ்லாமோஃபோபியா இப்போ உள்ளது. அப்போ இப்போ உலகத்தில் எது ரொம்ப ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குதோ, ரொம்ப ட்ரெண்டாக அந்த உலகத்தில் எது ரொம்ப இலகுவா வழி கெடுக்குதோ, ட்ரெண்டிங்கான விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இதில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? A lifetime of love, honoring and caring for our parents. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னா, ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் உங்களுக்கு முன்னால் இப்போ ஒரு பூமர் அங்கிள், பூமர் அங்கிள்னு ஒன்று தான் எல்லா தலையும் இப்படி மேலே வருது. ஒரு 20 நிமிஷத்துக்கு உங்களுக்கு முன்னால் இப்போ நான் யாரு? நான் ஒரு பூமர் அங்கிள். இப்போ பூமர் அங்கிள்னா அது தெரியும், உங்கள் இளைஞர்களுக்கு பூமர் அங்கிளை சொல்லவே வேண்டாம், பேர் வச்சதே நீங்கள் தான் இல்லையா? நாம தான். நானும் உங்களோடு சேர்ந்து இளமை பருவத்தில் இருந்தாலும் ஏதோ பூமர் அங்கிளாக இன்றைக்கு நான் பணிக்கப்பட்டு இருக்கிறேன் ஒரு 20 நிமிஷத்துக்கு. அல்லது கிரிஞ்சுன்னு கூட நீங்கள் வச்சுக்கிடலாம். ஒன்று நீங்கள் கிரிஞ்சுன்னு உங்கள் பாஷையில் வச்சுக்கிடலாம், இல்லை பூமர் அங்கிள்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா என் தலைப்பு அப்படி. பெற்றோர்களை மதிப்போம், பெற்றோர்களை பாதுகாப்போம் அப்படிங்கிறது தலைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆற்றலை பொறுத்தவரையில், இறைவனுடைய ஆற்றலை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நாடினால், ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நாடினால் குன் ஃபயகுன். இறைவனுடைய ஆற்றல் அதுதான். அல்லாஹ் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நாடினால் குன் ஃபயகுன், ஆகுன்னு சொன்னா ஆயிரும். ஆகுக அப்படின்னு அல்லாஹ் சொன்னோம்னா அது ஆயிரும். அது அல்லாஹ்வுடைய ஆற்றல், அது அல்லாஹ்வுடைய வல்லமை. ஆனா மனித படைப்பை பாருங்க, மனிதர்களாகிய உங்களை என்னையும் பாருங்க, குன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதனால நாமெல்லாம் வந்துட்டோமா? அது இறைவனுடைய ஆற்றல்ல உள்ளதுதான். குன் என்கின்ற ஒரு வார்த்தையில் வந்தவர்களா நாம்? ஒரு செகண்ட்ல இந்த உலகத்திற்கு வந்தவர்களா நாம்? ஒரு வினாடியில் இந்த உலகத்தில் முளைத்தவர்களா நாம்? இல்லை. நம்முடைய
பிறப்பு, நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய கரு ஆயுள் காலம் என்பது 10 மாத காலம். இறைவனுடைய ஆற்றலை பாருங்கள். குன் என்றால் ஆகிவிடும். ஆனா உங்களை தாயினுடைய கருவில, தந்தையினுடைய விந்தணுவிலிருந்து அம்மாவுடைய கருவறைக்கு உள்ள போய், தாயினுடைய கருவறைக்கு உள்ள போய் நீங்க குழந்தையாகி இந்த உலகத்திற்கு வெளியே வருவதற்கு 10 மாத காலம் அல்லாஹ் நமக்கு அவகாசம் கொடுக்கிறான். இந்த 10 மாத காலமும் எங்க இருக்கிறோம்? தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறோம். 10 மாத காலம் ஒரு பாதுகாப்பான இடம் எது? தாயினுடைய வயிறு. அல்லாஹ் சொல்லி தருகிறான். a lifetime love, lifetime, வாழ்நாள் முழுக்க நீங்கள் வாழ்கிற காலம் வரைக்கும் காதல். மனிதனுடைய அந்த காதல் ஆசையை பொறுத்தவரையில, காதலை பொறுத்தவரையில எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்குமான்னா இருக்காது. ரொம்ப ஆசைப்பட்டு பைக் வாங்குவோம், ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பைக்கை வாங்குவோம். வாங்கின ஒரு மாசம் 3 மாசத்துக்கு அதை டெய்லி போட்டு தொடச்சிக்கிட்டு இருப்போம். அதை வாரத்துக்கு ஒருக்கா வாட்டர் வாஷ் பண்ணுவோம். அதை யார்ட்டையும் கொடுக்க மாட்டோம், வேற ஆள் கையில கொடுக்க மாட்டோம். சாவியை பத்திரமா வச்சிருப்போம். வண்டியை நிழல் பார்த்து விடுவோம். ஸ்டாண்டு அது இது எல்லாம் ரொம்ப ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் போகும். ஒரு 2-3 வருஷம் போனா அது வண்டியாகவே இருக்காது. அதுல என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் வண்டியில செய்வோம். செல்போனை வாங்கினா செல்போனை தொடச்சி பார்த்துக்கிடும். ஒரு நாளைக்கு பல தடவை. ஒரு மெசேஜ் வந்திருக்காது, ஒருத்தனும் கூப்பிட்டுருக்க மாட்டான். நீங்க காலேஜுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பீங்க, டியூஷனுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பீங்க, ஃபுட்பாலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பீங்க, சும்மா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பீங்க. எவனும் அதுல மெசேஜ் பண்ண மாட்டான். டூர்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பீங்க, அது ரொம்ப முக்கியமானது. டூர் போவோம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதுலயும் எவனும் மெசேஜ் பண்ண மாட்டான். அதை தொடச்சி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு 6 மாசம் 1 வருஷம் போனா அந்த போனுடைய நிலைமை என்ன? அது இப்படியே பறக்கும், இப்படியே தூக்கி போட்டுலாட்டும். இப்ப லைஃப் டைம் லவ், ஆயுள் முழுக்க ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆயுள் முழுக்க ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அடிப்படையில் ஒரு முஸ்லிம் ஆயுள் முழுக்க செய்ய வேண்டிய காரியம் வணக்க வழிபாடு. ஆயுள் முழுக்க நீங்க வாழ்கிற காலம் முழுக்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா வணக்க வழிபாடு. அந்த வணக்க வழிபாடோடு சேர்த்து இறைவன் சொல்கிற செய்தி, வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. வணக்க வழிபாடு நீங்க உயிரோட இருக்கிற காலம் முழுக்க செய்யணும். அந்த உயிரோட இருக்கிற காலம் முழுக்க செய்கிற வணக்க வழிபாடோடு அல்லாஹ் சேர்த்து சொல்கிற வார்த்தை என்ன? வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உன் தாய் தகப்பட்ட நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. தன்னை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. அந்த 2 பேரோ, அந்த 2 பேரில் ஒருவரோ வயோதிகத்தை அடைந்து விட்டால், அவர்கள் தள்ளாத பருவத்தை அடைந்து விட்டால், ஃபலா தகுல்லஹுமா உஃபின், ஃபலா தகுல்லஹுமா உஃபின், சீனு கூட சொல்லாத, சீனு சொல்லிராத. என்னமா நீ, உன்னை யார் இதை துவைக்க சொன்னா? நான் சொன்ன அந்த பேண்ட்டை துவைக்க சொல்லி, இந்த சட்டையை வாஷிங் மிஷின்ல போடாதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உன்னை யாரு நீளம் போட சொன்னது? வெள்ளை சட்டைன்னு உனக்கு தெரியாதா? புது சட்டைன்னு உனக்கு தெரியாதா? என் அறிவு இருக்காமா உனக்கு? ரொம்ப லேசா கேட்டுருவோம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? உஃபின், சீனு கூட சொல்லாதேங்கிறான். சீனு சொல்லாத. சீங்கிற வார்த்தையே அவ்வளவு பெரிய பாரதூரமாக இருந்தால், இன்னைக்கு அம்மாவை வா போ, இருக்கியா, வச்சியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன செய்த, எங்க இருக்க, ரொம்ப சர்வ சாதாரணமா வா போங்கிற வார்த்தையில ஒருமையில தாய் அழைக்கிறமே, இது எந்த அடிப்படையில சரி? வக்குல்லஹுமா கவுலன் கரீமான்னு அல்லாஹ் சொல்கிறான். சங்கையான வார்த்தையை சொல்லு உங்க அம்மாவை பார்த்து, தாயை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன? சங்கையான வார்த்தைகளை சொல்லுன்னு அல்லாஹ் சொல்றான். நல்ல கண்ணியமான வார்த்தையை சொல்லு. வாங்க போங்கன்னு அம்மாவை அழைப்பவர்கள் எத்தனை பேர்? வாங்கம்மா, நல்லா இருக்கு, என்னம்மா செய்றீங்க, சாப்பிட்டீங்களாமா, தூங்குனீங்களாமா, அத்தாவை எங்கம்மா, எப்பமா வீட்டுக்கு வருவீங்க? சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். பாருங்க, 10ல் 1 பகுதி, அல்ஹம்துலில்லாஹ், 10ல் 1 பகுதி. இந்த அரங்கத்தில் இருப்பவர்களில் 10ல் 1 தான் தாய் தகப்பனை மரியாதையோடு அழைப்பவர்கள். வாங்க போங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நல்ல வார்த்தையை சொல்லு.
நல்ல வார்த்தையை சொல்லுங்கிறான். என்னெல்லாம் சொல்றான்? ஒரு பேண்ட்டை துவைச்சதுக்கோ துவைக்காம இருந்ததுக்கோ, ஒரு சாக்ஸை துவைச்சதுக்கோ துவைக்காம இருந்ததுக்கோ ரொம்ப லேசா அம்மாவை இப்படி பேசிடுறோமே, இது புது பேண்ட் தெரியுமா, இது வெள்ளை சட்டை தெரியுமா, இது எவ்வளவு ரூபா தெரியுமா அப்படிங்கிறோம். அடே அடே எனதருமை சகோதரா, உன் புது பேண்ட், உன் 600 ரூபா பேண்ட், உன் 800 ரூபா பேண்ட், நீ 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த 3 பேண்ட்டை வாஷிங் மிஷின்ல போட்டதுக்கு இந்த வரத்து வர்றியே. நீ கை குழந்தையாக இருக்கும் பொழுது உங்க அம்மா பட்டு சேலை உடுத்திருப்பா, அம்மா பட்டு சேலை உடுத்தி இருப்பாள். அந்த பட்டு சேலையில் மலம் கழித்து விடுவாய் தெரியுமா? அந்த பட்டு சேலையில மலம் கழிச்சிருவ, நீ வாந்தி எடுத்துருவ. அம்மா என்ன செய்வா தெரியுமா? என் புள்ள வாந்தி எடுத்துட்டான். சனியன புது சேலையில தான் வாந்தி எடுப்பியா? என்னைக்காவது உங்க அம்மா சொல்லியிருக்காளா? சனியன பெருநாள் சேலையிலயா வாந்தி எடுப்ப? என்னைக்காவது உங்க அம்மா சொல்லியிருக்காளா? புது பட்டு சேலையில நீ வாந்தி எடுத்திருப்ப. உங்க அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? அதை அப்படியே தொடச்சிக்கிடுவாங்க. அந்த நாள் முழுக்க வீட்டிற்கு திரும்புகிற வரை அந்த நாள் முழுக்க அந்த வாந்தியின் நாத்தத்திலேயே உன் தாய் இருப்பாள். இருப்பீங்களா? நீங்க குடுக்கிற சாயா பேண்ட்ல கொட்டிருச்சுன்னா, குடுக்கிற டீ சட்டையில கொட்டிருச்சுன்னா இப்ப என்ன செய்வீங்க? அப்படியே உடனே எந்திரிச்சு போய் கசக்கி உதறி வெயில்ல காய வச்சு காஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்கிட மாட்டீங்க. நாள் முழுக்க அந்த வாந்தி நாத்தத்தோடு உங்களை தோளில் சுமந்து கொண்டு இருப்பாள் உன் தாய், சுமந்து கொண்டு இருப்பாள். நீ உனக்கு 12 மணிக்கு பசிக்கும், 1 மணிக்கு பசிக்கும், 2 மணிக்கு பசிக்கும். உனக்கு என்ன தெரியுமா? பசிச்சதுன்னா அழ மட்டும்தான் தெரியும். நீ அழுவ, 12 மணிக்கு அழுவ, 1 மணிக்கு அழுவ, 2 மணிக்கு அழுவ. உன் அழுகையின் சப்தத்தை வைத்து உனக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டவள் உன் தாய். நீ அழுதன்னா, நீ 12 மணிக்கு அழுதன்னா என் புள்ள பாலுக்காக அழுவுதுன்னு உங்க அம்மாவுக்கு தெரியும். நீ 1 மணிக்கு அழுதன்னா என் பிள்ளைக்கு தூக்க வரலன்னு அழுகலன்னு உங்க அம்மாவுக்கு அழுகுறான்னு உங்க அம்மாவுக்கு தெரியும். நீ 3 மணிக்கு அழுதன்னா புள்ளை யூரின் போறதுக்காக அழுகுறான்னு உன் அழுகையின் சப்தத்தை வைத்து உன் தேவையை உணர்ந்து கொண்டாள் உன் தாய். இன்னைக்கு அதே தாய் வாயை திறந்து கேட்டாலே ஒரு வேலை செய்ய மாட்டோங்கிறமே. அந்த தாய் வாயை திறந்து கேட்டா ஒரு வேலை செய்கிறோமா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. நீங்கள் விழித்திருக்கும் நேரம் எல்லாம், நீங்க எப்பெல்லாம் கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, நீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் உங்க அம்மா கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கும், நம்ம அம்மா கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கும். நாம முழிச்சுக்கிட்டு இருக்கிற, நீங்க சின்ன பிள்ளையா இருப்பீங்க, 6 மாசம், 1 வயசு, 1.5 வயசு, நாம் முழித்து கொண்டு இருக்கிற வேலையெல்லாம் நம்மோடு விழித்து கொண்டு நம் தாய் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பாள். என் தங்கம், என் வாப்பா, என் ராஜா, என் ஈரக்கொலை, என் வைரம், என் தங்கம், எங்க அம்மா, என் பாட்டு, என் மந்திரி. உங்க அம்மா அப்படியே நீ விழித்திருக்கிற நேரமெல்லாம் உன்னைய கொஞ்சிக்கிட்டே இருப்பா. புரியுமா? நீ திரும்ப ஏதாவது பதில் பேசுவ, நீ திரும்ப பதில் உங்க அம்மாட்ட பேசுவ, உனக்கு பேசவே தெரியாது. நீ தத்தக்கா புத்தக்கா ஆ ஊ ஈ ஏ ஓம்ப அதை பார்த்து எங்க அம்மா இங்க பாரு அப்படின்னு உங்க அம்மா சொல்லுவாங்க. எங்க பாரு சரி அப்படின்னு. எதுக்கு? நீ சொல்ற இந்த ஆவுக்கும் ஊவுக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்கா? உன் ஆவுல நீ சொல்ற ஆவுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதற்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து என் புள்ள அப்படியா உனக்கு தெரியுமோ, சிரிக்குது பாரு அப்படிம்பா அம்மா. நாம் விழித்திருக்கிற நேரமெல்லாம் நம்மோடு இருந்து பேசிக்கொண்டு பசியை ஆற்றினாலே உன்னை மடியில் போட்டு சீராட்டி, மடியில போட்டு ஆட்டி, உன்னை மார்போடு வைத்தல்ல உன்னை இதயத்தோடு வைத்து பால் கொடுத்தவள் உன்னை பெற்றெடுத்த தாய். இதயத்தோடு வச்சா, இதயத்தில் அணைச்சி வச்சு தன் ரத்தத்தின் ஒரு பகுதியை பாலாக மாற்றி இதயத்தோடு அணைத்து வைத்து பால் கொடுத்தவள் தாய். அந்த தாயவா வா போங்கிறோம், அந்த தாயவா ஏமா ஓமாங்கிறோம், அந்த தாயவா லூசுங்கிறோம், அந்த தாயவா பைத்தியம்ங்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டாமா? அந்த அம்மாவை யோசித்து பார்க்க வேண்டாமா? என்னைக்காவது உங்க வீட்டுல நல்ல உணவை சமைத்து வைத்து உங்களுக்கு முன்னால் உங்கள் தாய் அந்த உணவை சாப்பிட்டால் என்று என்றைக்காவது ஒரு நாள் உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு நாள் உங்க வாழ்க்கையில சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். அந்த தாய் மேல அன்பு வை, அந்த தாய் மேல அக்கறை, அந்த தாய் மேல பாசமை, அந்த தாய் மேல நேசமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். காதல் என்பது இந்த உலகத்துல இப்ப காதல் அது இதுன்ட்டு சிரளிச்சு போறானே. இந்த காதலை பொறுத்தவரையில
ஒரு ஆணுக்கு பெண்ணின் மீது வருகிற காதலோ ஒரு பெண்ணுக்கு ஆணின் மீது வருகிற காதலோ உலகை பொறுத்தவரையில் வெளி தோற்றத்தை பார்த்தது. உன்னுடைய வெளி தோற்றம், அழகா இருக்கான், கொஞ்சம் உயரமா இருக்கான், நல்லா ஜிம்முக்கு போறான், நல்ல தாடி இருக்குது அல்லது தாடி இல்லை, நல்ல வேலையில இருக்கிறான், இதையெல்லாம் பார்த்து வருவது. ஆனால் ஆனால் நீ கருப்பா சிவப்பா, நீ 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 வெள்ளையா கருப்பா, நீ உயரமா குட்டையா, நீ குண்டா இருப்பியா ஒல்லியா இருப்பியா, நீ படிப்பியா படிக்க மாட்டியா, நீ முழு உருவத்தோடு இந்த உலகத்துக்கு வாரியா வரமாட்டியா, நீ ஆணா பெண்ணா, எதுவுமே தெரியாமல் உன்னை கொண்டாடியவர்கள் உன் தாயும் தகப்பனும் வயத்துல இருக்கும் போது. தெரியாது, தெரியாதப்பா. வயத்துக்குள்ள இருக்கும் பொழுது இது என்னன்னு தெரியுமா? இவன் என் புள்ள இவன் 10ஆம் கிளாஸ்ல 450 மார்க் வாங்குவான், 10ஆம் கிளாஸ்ல 480 மார்க் வாங்குவான், 12ஆம் கிளாஸ்ல 600 மார்க் வாங்குவான்னு எந்த தாய்க்கும் தெரியுமா? எந்த தகப்பனுக்கு தெரியுமா? தெரிஞ்சா உன்னைய வளர்த்தாங்க, தெரிஞ்சா வளர்த்தாங்க. நீ 10ஆம் கிளாஸ்ல ஃபெயிலா போயிருவ அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே பப்பாளி பழத்தை சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. நீ 10ஆம் கிளாஸ்ல ஃபெயிலா போவேன்னு தெரிஞ்சிருந்தா என்னைக்கு கன்ஃபார்ம் ஆச்சோ அன்னைக்கே பப்பாளி பழத்தை சாப்பிட்டுருவாங்க. ஏன் தெரியுமா? அப்படி ஒருத்தன் வேண்டாம், அப்படி ஒருத்தன் வேண்டாம்னு அன்னைக்கே செஞ்சிருப்பாங்க. உன்னை பற்றியான எந்த அறிவும் இல்லாமல், உன்னை பற்றியான எந்த புரிதலும் இல்லாமல், உன்னை பற்றியான எந்த ஞானமும் இல்லாமல் உன்னை பைத்தியக்காரத்தனமாக காதலித்தவர்கள் உன் பெற்றோர். யார் என்ன சொன்னாலும் சரி என் புள்ள நல்லவன், யார் என்ன சொன்னாலும் சரி என் புள்ள தங்கம், யார் என்ன சொன்னாலும் சரி என் புள்ள அப்படி செஞ்சிருக்க மாட்டான், யார் என்ன சொன்னாலும் சரி என் புள்ளையே தப்பு செஞ்சிருந்தாலும் சரி அந்த புள்ளையை மார்போடு வைத்து அணைத்தவர்கள் தாயும் தந்தையும். மார்போடு வைத்து உன் தாயும் உன் தந்தையும். அந்த தாயையும் தந்தையும் நல்ல முறையில வச்சு பார்த்துக்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நல்ல முறையில வச்சு பார்த்துக்க. உன் சிறுநீரையும் மலத்தையும் கையில் சுமந்தவர்கள் அவர்கள். உன் சிறுநீரையும் உன் மலத்தையும் கையில் சுமந்தவர்கள் அவர்கள். இன்னைக்கு நாம இருந்த மலத்தை நாமளே திரும்பி பார்க்க மாட்டோம். விளையாண்டுகிட்டு இருப்போம் சின்ன பிள்ளையில. அம்மா அப்பந்தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தட்டுல சோர்த்த வச்சு வந்து உட்கார்ந்து இருப்பா. 2 வாய் அள்ளி வச்சிருப்பா. 3ஆவது வாய் வைக்கும் பொழுது மலம் கழிச்சிருவேன். போட்டுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கழிக்கலாம்னு இருப்பாளா தாய்? சாப்பாட்டை அப்படியே வச்சுட்டு உன்னைய தூக்கிட்டு போய் உன்னை கை காலெல்லாம் கழுவி விட்டு நீ மலம் இருந்த பெட்ஷீட்டு பாய் எல்லாத்தையும் கழுவி வீட்டை மாப்பு போட்டு தொடச்சு விட்டுட்டு அதே கையோடு அடுத்து அந்த கையை சோத்தில் வைக்கிறாளே, உன்னால் முடியுமா? என்னால் முடியுமா? மலத்துல வச்ச கையை துணி போட்டா பேப்பர் போட்டா மலத்தை அள்ளி வெளியே போடுறாளே, அதே கையில அடுத்து சோறள்ளி சாப்பிட்றாளா இல்லையா? சாப்பிட்றாளா இல்லையா அந்த தாய்? அது எங்க இருந்து வந்தது? அது எங்க இருந்து வந்தது? யோசித்து பாருங்கள். என்னைக்காவது நீங்க கை கால் வலிக்கு, காய்ச்சடிக்க மாதிரி இருக்கு, தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அப்படி சொன்னீங்கன்னா என்னைக்காவது இந்த ஒரு ராத்திரி பொறுத்துக்க நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருவோம்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு ஒரு ராத்திரி போற நாளைக்கு ஆஸ்பத்திரி போயிருவோம்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? உடனே தூக்கிட்டு போயிருவாங்க ஆஸ்பத்திரிக்கு. உடனே சொன்ன உடனே தூக்கிட்டு போயிருவாங்க. அதே நேரம் அவங்களுக்கு என்னைக்காவது கை கால் வலிச்சு காய்ச்சல் வந்து ரொம்ப முடியாம ஆகி முதல் நாள் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துருக்கீங்களா? போக மாட்டாங்க. ஒரு 2 நாள் பொறுத்து ரொம்ப முடியலைன்னா அப்புறம் போவாங்க. உனக்கு கை கால் லேசா வலிச்சா உன்னை அன்னைக்கே கூட்டிகிட்டு போகணும். அவங்களுக்கு எவ்வளவு கை கால் வலிச்சாலும் ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்துக்கிடலாம் என்றால் யோசித்து பாருங்கள். அந்த தாயினுடைய அந்த தகப்பனுடைய அந்த பாசத்தை, அந்த காதலை, அந்த அன்பை யோசித்து பாருங்கள். அதுதாங்க காதல், அதுதான் காதல். அந்த தாயின் மீதும் தகப்பனின் மீதும் வைக்கிற அந்த அன்பு தான், அந்த காதல் தான் அடிப்படையானது, புனிதமானது, நேசமானது. a lifetime love, a lifetime love. காலம் முழுக்க நீங்கள் காதலிக்க வேண்டியவர்கள் உங்கள் பெற்றோர்களை. நீ உன்னை பெற்றெடுத்த உன் தாயையும் தகப்பனையும் தான் நீ காலம் முழுக்க காதலிக்க கடமைப்பட்டிருக்கிறாய். ரொம்ப லேசா எங்க அத்தாவுக்கு பாசமே கிடையாது என் மேல, எங்க பாப்பாக்கு என் மேல பாசமே கிடையாது. என்னை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறார், என்னை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறார். எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு தெரியவே இல்லை. 10 வயசு வரைக்கும் 12 வயசு வரைக்கும் ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவருடைய தாயும் தகப்பனும் தான் ஹீரோ, ரியல் ஹீரோ, வேற யாரும் கிடையாது. 12 வயசு வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய தகப்பன் தான் ஹீரோ. அதே ஹீரோ 15 வயசுக்கு மேல வில்லனா மாறிடுறார். அதே தகப்பன் தான் 15 வயசுக்கு மேல வில்லனா மாறிடுறார். உங்க தகப்பன் இன்னொரு தட்ட உங்களை பத்தி பேசினா, வெளியில உங்களை பத்தி பேசினா என்ன சொல்ல தெரியுமா? பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறார்.
பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறார், காலேஜ் படிக்கிறார். அவர் இவர் யாரு? மகன தகப்பன். பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறார். என்ன மச்சான் அவங்க அத்தா ரொம்ப பேசிட்டார் போல, அவனை பத்தி பேசாத, அவனை பத்தி பேசாத. நானே வீட்டில இருந்தா எரிச்சலா இருக்கும்ட்டு இங்க வரேன், எதுக்குல இங்க வந்தா நீ அவனை ஞாபகப்படுத்துத? ரொம்ப லேசா சொல்லிடுறேன், ரொம்ப லேசா சொல்லிடுறேன். உன் தகப்பனின் தியாகத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், உன் தகப்பனின் வியர்வையை கண்ணீரை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், உன் தகப்பனின் கையை பார், உன் தகப்பனின் காலை பார். ஆட்டோ ஓட்டுகிற, ஸ்பேனர் பிடிக்கிற, டீ ஆத்துகிற, பரோட்டா மாஸ்டராக இருக்கிற, பிரியாணி கிண்டுற உன் தகப்பனுடைய உள்ளங்கையை பார். அந்த உள்ளங்கையில் உன் தகப்பனின் வலி தெரியும், உள்ளங்கையில் உன் தகப்பனின் வேதனை தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார், ரஹிம அன்ஃபுன் ரஹிம அன்ஃபுன் ரஹிம அன்ஃபுன். நடியான் நாசமாகட்டுமாக, நடியான் நாசமாகட்டுமாக, நடியான் நாசமாகட்டுமாக. சகாபாக்கள்லாம் பதறிட்டாங்க, யார சொல்லலாம், யார சொல்லலாம் சொல்லுகிறீர்கள், நாசமா போட்டும்னு. பெற்றெடுத்த தாய் தந்தையர்களில் இருவரோ, இருவரில் ஒருவரோ உயிரோடு இருந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக எவன் சொர்க்கம் போகவில்லையோ அவன் நாசமாகட்டும் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். யாருடைய பிரார்த்தனை? அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை. அந்த 2 பேருக்கு பணிவிடை செய், அந்த 2 பேருக்கும் உன்னுடைய வேலைகளை செய்து கொடு, அப்படி கொடுத்து சொர்க்கத்தை பெற்றுக்கொள், இல்லைன்னா நீ நாசமா போயிருவேன் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணிவிடை செய்யுங்க. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன், ஒரு சின்ன சம்பவம். என் வாழ்க்கையில நான் காதால கேட்ட சம்பவம். ஊர்ல எங்களுக்கு ஒரு கடை இருக்கு, பலசரக்கு கடை, மளிகை கடை, ஒரு சொந்தமா கடை இருக்குது. அந்த மளிகை கடைக்கு ஒருத்தர் முறுக்கு போடுவார், கடைக்கு முறுக்கு போடுவார் ஒருவர். அவர் பேர் பரமசிவம். முறுக்கு போடுறார். ஒரு 10 நாளா அவர் வரல, கடைக்கு வரல. 10 நாள் கழிச்சு வந்தார். அப்ப எங்க வாப்பா கேட்டாங்க, என்ன பரமசிவம் 10 நாளா ஆளை காணும், முறுக்கே கொண்டு வரல, என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அண்ணாச்சி எங்க அப்பா தவறிட்டாவா அண்ணாச்சி, எங்க அப்பா தவறிட்டாவா அண்ணாச்சி, 10 நாள் ஆச்சு, ஒண்ணுமே செய்ய முடியல அண்ணாச்சி, ஒரு வேலையுமே ஓடல, ஒரு கையை இழந்தது மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். ஒரு கையை இழந்தது மாதிரி இருக்குது அண்ணாச்சி, எங்க வாப்பா எனக்கு இல்லாதது, என்ன பெத்த தாய் இல்லாதது, எனக்கு ஒரு கையை இழந்த மாதிரி இருக்குது, என் தாயின் தகப்பனை இல்லாதது எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது. இந்த நிழலுடைய அருமை வெயிலுக்கு போனா தான் தெரியும்னு சொல்றோம் இல்லையா? பெற்றோருடைய அருமை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் பெற்றோர் இல்லாத பிள்ளைகள்கிட்ட போய் கேளுங்கள். அழும்போது மார்போடு வைத்து அணைப்பதற்கு தாய் இல்லாமல், பள்ளிக்கூடம் போவதற்கு தகப்பனின் தோள் இல்லாமல், பள்ளிக்கூடம் செல்வதற்கு தகப்பனின் வாகனம் இல்லாமல், கை செலவுக்கு பையில காசு வைக்கிறதுக்கு பெத்த தகப்பன்ட்ட கேட்கறதுக்கு தகப்பன் இல்லாம, தாய் இல்லாம வளருகிற ஆண் பெண் பிள்ளைகள்கிட்ட போய் கேளு, எங்க வாப்பாவை நீ வச்சுக்கிறியான்னு கேட்டா சரின்னு சொல்லிடுவான், என் கூட வாரியான்னா உடனே வந்துருவான். பெற்றவர்களின் அருமை இல்லாதவர்களுக்கு தான் தெரியும், இருக்கும்போது தெரியாது. எந்த பொருளும் இருக்கும்போது தெரியாது, இல்லாத போதுதான் பொருளின் அருமை புரியும். இருக்கும்போது பொருளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இருக்கிற பொருளுக்கு கண்ணியம் கொடுங்கள், மரியாதை கொடுங்கள், சிறப்பு செய்யுங்கள். ஓடி போய் உங்க அம்மாவை முத்தம் கொடுங்க, உங்க அம்மாவுக்கு ஒரு வாய் ஊட்டுங்க, உங்க அம்மா மடியில படுங்க, உங்க அம்மா கையெடுத்து கன்னத்துல வச்சுக்கங்க, உங்க அம்மா சேலை எடுத்து பொத்துங்க. ஒரு காலத்துல செஞ்சது தானே எல்லாமே. எல்லாவற்றையும் செய்யுங்கள். வாழ்நாள் முழுக்க உங்கள் காதல் பெற்றோருக்காக இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுக்க பெற்றோருக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும். வாழ்நாள் முழுக்க பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் இம்மையிலும் வெற்றி, மறுமையிலும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதாக சொல்கிறான். அப்படி சொர்க்கத்தை பெறுகிற நல்ல மக்களாக நாம் எல்லோரும் மாறுவோம். நல்ல இளைஞர்களாக நாம் எல்லோரும் மாறுவோம். அதற்கான நல்ல வாய்ப்பினை வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.